யூனிட் 4ல் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஆகுது. எதுனா ட்ரீ டாப்பிக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஹேஷிங் டாப்பிக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரெண்டுமே வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் கேட்குறாங்க. நம்ம கிட்டத்தட்ட எதுவுமே அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அப்போ யூனிட்டில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணோன்னா, பைனரி சர்ச் ட்ரீன்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, அந்த பைனரி சர்ச் ட்ரீ வந்து நம்ம யோசிக்கிறோம். பைனரி சர்ச் ட்ரீ வந்து வெறும் சும்மா பைனரி சர்ச் ட்ரீ நீ ஏன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எனக்கு வந்து அல்காரிதம் எழுது, அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன்னு சொல்லு, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு சொல்லு, டைப்ஸ் ஆஃப் பைனரி சர்ச் ட்ரீ அப்படி இப்படின்னு கேட்கலாம். அப்போ பைனரி ட்ரீ தான் பைனரி சர்ச் ட்ரீயாக நம்ம எழுதுவோம், ஆக்சுவலாக சப் டாப்பிக்காக எழுதுவோம். ஸோ பைனரி சர்ச் ட்ரீயோட அல்காரிதம் கேட்கலாம். அதே கொஸ்டின் நம்ம எப்படி கேட்குறாங்கன்னா, வேறு விதமாக எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ப்ரீ ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. அதை கொடுத்துட்டு நம்மளை வந்து ட்ரீயை கொடுத்துட்றாங்க. ட்ரீ கொடுத்துட்டு நம்மகிட்ட வந்து இதை ப்ரீ ஆர்டர் எப்படி இருக்கும், அந்த ட்ரீ ட்ராவர்சல்னு படித்தோம்ல, ட்ராவர்சல் கான்செப்ட்டு, அந்த டாப்பிக்கு ப்ரீ ஆர்டர் என்ன, இன் ஆர்டர் என்ன, போஸ்ட் ஆர்டர் என்ன அப்படின்ற மாதிரி லெஃப்ட் ட்ரீயா ரைட்டு ட்ரீயா பிரித்து கொண்டு வந்து எழுதுவோம்ல, அந்த பாயிண்ட்டு ரைட்டு. இன்னொரு கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மக்கிட்ட ப்ரீ ஆர்டர் போஸ்ட் ஆர்டரு, ப்ரீ ஆர்டர் அப்படி இல்லைனா போஸ்ட் ஆர்டரு, அது கூட சேர்த்து இன் ஆர்டரும் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு எனக்கு வந்து ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடு, நீ ட்ரீயை வரைஞ்சி கொடு அப்படின்றாங்க. அப்போ ட்ரீன்றத கொஸ்டின் பேப்பரில் சிம்பாலாக எப்படி போட்டிருக்காங்கன்னா, டீ ஷேப் போட்டிருக்காங்க, டீ கேபிட்டல் டீ போட்டிருக்காங்க. ஸோ நம்ம டீயை பார்த்துட்டு என்னடா ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிட வேணாம், டீனா ட்ரீ அப்படின்னு அர்த்தம். அப்போ ட்ரீயை வந்து நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ரெண்டு கொஸ்டினுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டுமே வந்து இன்வர்ஸாக படிச்சுக்கிறோம். அதாவது போஸ்ட் ஆர்டரை கொடுத்து ட்ரீ கண்டுபிடிக்கிறனாலும் சரி, இல்லைனா ட்ரீ கொடுத்து அதுக்கு போஸ்ட் ஆர்டர் ப்ரீ ஆர்டர் டேட்டா எழுதுனாலும் சரி, ரெண்டுமே நம்ம வந்து செய்ய பழகி வச்சுக்கணும். ஓகே. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் அந்த இதுக்குள்ளே வந்து நோடில் வந்து ஒரு தடவை கேட்டிருக்காங்க, நோடில் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நோடை ஆட் பண்ண போகிறேன், ட்ரீக்குள்ளே நான் தான் ஒரு ஆளை சேர்க்க போகிறேன், இல்லை ட்ரீலேருந்து ஒரு நோடை வந்து நான் டெலீட் பண்ண போகிறேன். அப்போ எப்படி இருக்கும், அந்த அல்காரிதம் என்ன, இப்போ இல்லை ப்ரொசீஜர் என்ன, வார்த்தை வந்து அல்காரிதம் ப்ரொசீஜர் அப்படின்னாலே ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு போட்டு நம்ம எழுதணும். அது வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்து எழுதணும். அப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து சிம்பிளாக அந்த லைனை மட்டும் ஸ்டெப்பை மட்டும் என்ன போதும், ரொம்ப டீட்டெயிலாக ஹேஷ் இன்க்ளூட் அப்படிலாம் போட்டு எழுதணும் அவசியம் இல்லை. ஸோ அதனால் அல்காரிதம் மேட்ரு, அல்காரிதம் வந்து நல்லா படித்து வச்சுக்கலாம். இன்சர்ட் பண்ணுறது எப்படி, ஒரு நோடை வந்து டெலீட் பண்ணுறது எப்படி. ஓகே. ஸோ இந்த டாபிக் இவ்வளோ தான். இது போக இந்த டாப்பிக்கே ஜென்ரலாக நமக்கு வந்து கொஸ்டின் சப்போஸ் லக்கியாக எப்படி வருது அப்படின்னா, தியரியாக கொஸ்டின் கேட்டாங்க, வெறும் ட்ரீயை மட்டும் எனக்கு பைனரி சர்ச் ட்ரீயை வந்து எழுது அப்படின்ட்டாங்க. அப்போ தியரி கொஸ்டினாக கேட்டால் நான் என்ன எழுதணும், கண்டிப்பாக அல்காரிதம் எழுதணும். அல்காரிதம்னா உள்ளே வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு போட்டு என்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறேன்னு எழுதணும். அப்புறம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட எழுதணும். ஒரு ட்ரீ படம் வரைஞ்சி அந்த ட்ரீயில் வந்து இவங்க தான் வந்து ரூட்டு, இவங்க தான் வந்து பேரண்ட்டு, இவங்க தான் சில்ட்ரனு, இது வந்து இப்படி இருந்தால் தான் அது பைனரி ட்ரீனே சொல்லுவோம் அப்படிலாம் சொல்லி எழுதி பாயிண்ட்ஸ் கொண்டு வரணும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபினிஷிங் வந்து தியரியோடு முடிச்சுக்கிறோம் பைனரி சர்ச் ட்ரீயை. ஸோ எல்லாமே தியரி கான்செப்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ராப்ளம்க்கு வந்து கொடுக்கல. பட் இது வந்து நம்ம செய்யணும், அவங்க கொடுத்ததை வச்சு நம்ம தான் செய்ய ஆரம்பித்து மேக் பண்ணுறோம். இதுக்கு போக நம்ம வந்து பார்ட் சி கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த தான் கேட்குறாங்க. பார்ட் சியில் அதிகமாக ஹேஷ் டேபிள் ஹேஷ் ஃபங்க்ஷன் வச்சு தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஹேஷ் வந்து நார்மல் நமக்கு வர வேண்டிய அந்த 14th கொஸ்டினாகவும் வருது, அதே போல் நம்ம கம்பல்சரி கொஸ்டினில் வர கொஸ்டினாகவும் வருது. ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை படிச்சுக்கிறது நல்லது. ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்படின்றத ஹேஷ் ஃபுல்லாகவே படிக்கிறது நல்லது. ஹேஷ்குள்ளே டைப்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஓப்பன் அட்ரஸிங் கான்செப்ட்டு, லீனியர் ப்ரோபிங், குவாட்ரடிக் ப்ரோபிங் எல்லாமே சேர்த்து படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அப்போ வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜென்ரலாக ட்ரீன்னு இருக்குது டாப்பிக்கு யூனிட்டுக்குள்ளே. ஸோ நம்ம வந்து பைனரி ட்ரீயை வந்து அதுலேயும் பைனரியில் சர்ச் ட்ரீயை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். எப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லி 4 டைப் சொல்லியிருக்கேன், 4 விதமாக வந்து கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த 4 விதத்தையும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து ஹேஷிங் டாப்பிக்கை வந்து ஃபுல்லாகவே எதையும் மிஸ் பண்ணாமல் சேர்த்து படிச்சுக்கிறோம். ஓகே தானே? படிச்சுட்டா 4th யூனிட்டு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எடுக்கலாம். இதே டாபிக் தான் ரிப்பீட்டடாக பார்ட் சிலையும் கேட்குறாங்க. அப்போ நம்ம 2 இடத்துல இந்த கொஸ்டின் வரும்போது நமக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறது நல்லா இருக்கும்.